மங்கையின் மனதில் பூத்த மாங்கனி. இது ஒரு அழகான சின்ன கிராமத்து கதை. ஊர் பேரு பவளூர். அங்கே ஒரு பெரிய மாந்தோப்பு இருந்துச்சு. அது சும்மா மாந்தோப்பு இல்ல, அந்த ஊர் மக்களோட ஒண்ணும் மண்ணும் கலந்த ஒரு இடம். அந்த தோப்புக்கும் அங்கே இருந்த ஒரு ஜோடிக்கும் இடையிலான சுவாரஸ்யமான கதை தான் இது. இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போலாமா? ஊர்ல யாருக்குமே அந்த மாந்தோப்ப தெரியாம இருக்காது. ஆனா அந்த தோப்புக்கு நடுவுல இருந்த ஒரு பெரிய பழசான ராஜா மாமரம் ரொம்ப பிரபலம். அது வருஷத்துக்கு 2 தடவை காய் காய்க்கும். ஆனா அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. ஏன் தெரியுமா? அந்த மரத்துல மாங்காய் பறிச்சா உங்க மனசுல இருக்கிற உண்மையான காதல் வெளிச்சத்துக்கு வந்துரும், இல்லனா அது நிறைவேறாமலே போயிரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஊர் பெரியவங்க அதை சொல்லிதான் சின்ன பசங்களை மிரட்டுவாங்க. இந்த ஊர்ல தான் மங்கைன்னு ஒரு அழகான பொண்ணு இருந்தாள். மங்கைனா மங்கை, அப்படி ஒரு அழகு. அவளுக்கு அந்த ராஜா மாமரம் மேல ஒரு அலாதியான பாசம். சின்ன வயசுல இருந்தே அந்த மரத்தடையில விளையாடி அதுகிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு ஒரு ஆசை, அந்த மாமரத்துல காய்க்கிற முதல் பழத்தை பறிச்சு தான் மனசுல நினைச்ச ஆளுக்கு கொடுக்கணும். அவ மனசுல யார் இருந்தா? அதுதான் பெரிய சஸ்பென்ஸ். ஊர்ல வேலன் அப்படின்னு ஒரு துடிப்பான பையன் இருந்தான். அவன் ரொம்ப தைரியசாலி. மரம் ஏறுறதுல அவனுக்கு நிகர் அவனே இல்ல. வேலனுக்கு மங்கைய ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை சொல்ல அவனுக்கு தைரியம் இல்ல. மங்கைக்கு அந்த மரம் பிடிக்கும்னு தெரியும். ஆனா அந்த மரத்தோட மகாத்மியத்தை பத்தி அவனும் கேள்விப்பட்டிருந்தான். அவனுக்கும் ஒரு ஆசை, அந்த மரத்தோட பழத்தை பறிச்சு மங்கைக்கு கொடுக்கணும். ஒரு நாள் சாயங்காலம் மங்கை மரத்தடியில உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாள். மரம் பூத்து பூத்து மாங்காய்கள் பழுக்க தயாரா இருந்துச்சு. ராஜா மாமரத்துல ஒரே ஒரு பெரிய பழம் பழுத்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. மங்கை அதையே பார்த்துட்டு இருந்தாள். அப்போ அங்க வேலன் வந்தான். மங்கைய பார்த்ததும் அவன் மனசு திக் திக்குன்னு அடிச்சுக்குச்சு. என்ன மங்கை, பழத்தை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு மெதுவா கேட்டான். மங்கை திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். ஆமா வேலன், அந்த பழம் எவ்வளவு அழகா இருக்குல்ல, அதை பறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதியில நிறுத்திட்டா. வேலனுக்கு அவள் மனசு புரியல. ஆனா அந்த பழத்தை அவளுக்கு பறிச்சு தரணும்னு முடிவெடுத்தான். ஆனா அவனுக்கும் பயம், பழத்தை பறிச்சா அவன் காதல் வெளியே தெரிஞ்சிருமேன்னு. திடீர்னு மங்கை, வேலன் உனக்கு ஒரு கதை தெரியுமா அப்படின்னு கேட்டா. என்ன கதை? இந்த மரத்தோட கதைய நான் சின்ன வயசுல எங்க பாட்டி சொல்ல கேட்டிருக்கேன். இந்த மரத்துல பறிக்கிற முதல் பழத்தை பறிக்கிறவங்க அவங்க மனசுல இருக்கிற உண்மையான அன்பை ஒரு பழம் மூலமா வெளியே காட்ட முடியும்னு. வேலனும், அப்படியா, அப்போ நீ யாருக்காக அந்த பழத்தை பறிக்க நினைக்கிற அப்படின்னு கோட்டான். மங்கை எதுவும் பேசாம ஒரு சின்ன புன்னகையோட தரையை நோக்கி கீழே பார்த்தாள். ஆனா இந்த மௌனம் பல விஷயங்களை பேசுச்சு. இந்த சமயம்தான் மங்கையோட பெற்றோர் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செஞ்சாங்க. அந்த ஊர்ல இருந்த பசங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பழத்தை பறிக்க கிளம்பினாங்க. ஏன்னா ஊர் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரு அந்த முதல் பழத்தை பறிச்சு அப்புறம் அதை மங்கைக்கு கொடுக்கறாங்களோ அவங்க தான் மங்கைக்கு பொருத்தமானவங்கன்னு. அதடுத்து அந்த ஊர்ல ஒரு பெரிய மாங்காய் பறிக்கிற போட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரா மரமேற முயற்சி செஞ்சாங்க. ஆனா யாரும் ராஜா மாமரத்தோட உச்சிக்கு போக முடியல. சிலர் பயந்துட்டாங்க, சிலர் வழிக்கு விழுந்தாங்க. ஆனா யாரும் ராஜா மாமரத்தோட அந்த பழத்தை தொட முடியல. வேலன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு பயம் இருந்தாலும் மங்கைக்காக எதையும் செய்ய தயாராயிருந்தான். மெதுவா மரமேற ஆரம்பிச்சான். அவன் ஏறுறத பார்த்து எல்லாரும் மூச்சடைச்சு நின்னாங்க. மங்கை மட்டும் தன் 2 கையையும் கூப்பி இறைவனை வேண்டிக்கிட்டா. வேலன் ஒரு வழியா உச்சியை அடைஞ்சான். அந்த பழம் அவனுக்கு கைக்கு எட்டும் தூரத்துல இருந்துச்சு. அவனோட ஒரு கை பழத்தை தொட போனதும் அவன் மனசுல என்னமோ ஒரு பயம். ஆனா கீழே இருந்த மங்கையின் முகத்தை பார்த்ததும் அவன் தைரியம் கூடிடுச்சு. ஒரு வழியா பழத்தை பறிச்சிட்டான். வேலன் கீழே வந்ததும் எல்லாரும் அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. அவன் கையில் அந்த பெரிய பழுத்த மாங்கனி இருந்துச்சு. அவன் மெதுவா மங்கையின் முன்னாடி போனான். அவளோட 2 கையையும் பிடிச்சு அந்த பழத்தை அவ கையில வச்சான். மங்கை அந்த பழத்தை வாங்குற, அதுக்கு பதிலா வேலனோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தினான். எல்லாரும் என்ன நடக்க போகுதோன்னு பதட்டமா பார்த்தாங்க. மங்கை சிரிச்சுக்கிட்டே, வேலன், இந்த பழத்தை பறிச்சாதான் உன் காதல சொல்ல முடியும்னு நீ நினைச்சியா? ஆனா எனக்கு அந்த பழம் முக்கியம் இல்ல, மத்தவங்க முன்னாடி எனக்காக மரம் ஏறின உன் தைரியம் தான் முக்கியம்னு சொன்னான். அப்படியே அவ இடுப்புல சொருகி இருந்த ஒரு சின்ன காய்ந்த மாங்கோட்டையை எடுத்து வேலன் கையில கொடுத்தா. இது இந்த மரத்தோட விதை கிடையாது வேலன். நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே மரத்தடியில விளையாடும் போது நீ எனக்கு கொடுத்த முதல் மாம்பழத்தோட கொட்டை. இதை இத்தனை வருஷமா நான் பத்திரமா வச்சிருக்கேன். உனக்கு இப்பதான் தைரியம் வந்திருக்கு, ஆனா என் காதல் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னான். ஊரே கை தட்டுச்சு.
அந்த ராஜ மாம்பழத்தை விட மங்கை பத்திரமா வைத்திருந்த அந்த பழைய மாங்கொட்டை தான் அவங்க காதலுக்கு பெரிய சாட்சியா நின்னுது. அந்த ராஜ மாமரத்தடியில காதலை சொல்லிக்கிட்ட மங்கைக்கும் வேலனுக்கும் கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்துல மங்கைய உயிர்னு நினைச்ச வேலன் போக போக அப்படியே மாறிட்டான். வேலை வெட்டி நண்பர்கள்னு அவன் உலகம் பெருசாக மங்கையோட உலகம் அந்த சமயக்கட்டுக்குள்ளேயே சுருங்கி போச்சு. வேலன் வீட்டுக்கு வந்தா கூட மங்கை கிட்ட பேசுறதில்ல. கேட்டா வேலை செஞ்சுட்டு வரேன், விழாம ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்காத நீ எரிச்சுப்படுவான். மங்கை தினமும் அழுது அழுது கண்ணு வீங்கி போயிருப்பா. ஆனா ஒரு நாள் அவளுக்கு அந்த ராஜ மாமரத்தோட பழம் ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு அந்த பழத்தை பறிக்க வேலன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், இன்னைக்கு ஏன் என்ன புழுவா நினைக்கிறான், நாம மாறணும்னு ஒரு வைராகியம் எடுத்தாள். மங்கை தன்னை எப்படியெல்லாம் மாத்திக்கிட்டான்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கணவர் உங்களை அலட்சியம் செய்யும் போது வர்ற அந்த மனவேதனை இருக்கு பாருங்க, அதை யாராலையும் விவரிக்க முடியாது. மத்தவங்க கிட்ட சொன்னா இதெல்லாம் குடும்பத்துல சகஜந்தாமா, அனுசரிச்சு போன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க படுற அந்த அவமானம், அந்த தனிமை, அது உங்களை உள்ளுக்குள்ளேயே சிதைச்சிடும். நீங்க என்ன சொன்னாலும் அவருக்கு அது ஒரு பொருட்டாவே தெரியாது. நீ என்ன பெருசா பண்ணிட்டன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிடுவாரு. அழுது அழுது ஓய்ந்து போயிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன், இனிமே உங்க கண்ணீரை வீணாக்காதீங்க. அழுது பிரயோஜனம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சண்டை போட வேண்டாம். உங்களை அலட்சியம் படுத்துற அதே கணவரை உங்களை பத்தி யோசிக்க வைக்கிறது எப்படி? உங்களை உதாசீனப்படுத்துற அவருக்கு உங்க அருமையை எப்படி புரிய வைக்கிறது? இதோ மங்கை ஃபாலோ பண்ண பவர்ஃபுல்லான 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல மங்கை செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? அதிகமாக கவலைப்படுவதை நிறுத்தினாள். முதல்ல அவன் பேசலையேன்னு அழுதுட்டு இருக்கிறத நிறுத்தினாள். அவன் பேசலன்னா என்ன, நான் எனக்காக வாழ்வேன்னு மனசு தேத்திக்கிட்டா. முகம் மலர்ச்சியா இருக்க ஆரம்பிச்சது. 2, அளவோட பேசினாள். அவன் வீட்டுக்கு வந்ததும் ஏன் லேட்டு, ஏன் பேச மாட்டேங்கிறன்னு எந்த கேள்வியும் கேட்கல. அவன் கேட்டா மட்டும் சரி ஆமான்னு ரொம்ப சுருக்கமா பதில் சொன்னாள். வேலனுக்கு இது புதுசா இருந்துச்சு. 3, அவருக்காக காத்திருக்கவில்லை. வேலன் வர்ற நேரத்துல வாசல்லையே நின்னுட்டு இருந்த மங்கை இப்போ அந்த நேரத்துல தோப்புல வேலை பார்க்கவோ இல்ல ஏதாச்சும் ஒரு புத்தகம் படிக்கவோ ஆரம்பிச்சா. அவன் வந்தப்போ இவ பிஸியா இருக்கிறத பார்த்து வேலனுக்குள்ள ஒரு சின்ன தவிப்பு ஆரம்பிச்சது. 4, உதவி கேட்பதை விட்டுவிட்டாள். முன்னாடி ஒரு சின்ன ஜாடி மூடி திறக்கலனாலும் வேலன் கிட்ட ஓடுவா. இப்போ அந்த தோப்பு வேலையில இருந்து வீட்டு வேலை வரைக்கும் எல்லாத்தையும் அவளே துணிச்சலா செஞ்சா. நம்ம உதவி இல்லாமலே இவ கெத்தா இருக்காளேன்னு வேலனுக்கு ஒரு வியப்பு வந்தது. 5, மௌனமே தண்டனை. ஒரு நாள் வேலன் ஏதோ ஒரு எரிச்சல்ல மங்கைய ரொம்ப கத்திட்டான். வழக்கமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற மங்கை அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசல. ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்துட்டு அமைதியா நகர்ந்து போனாள். அந்த மௌனம் வேலனை அன்னைக்கு தூங்க விடல. 6, தன்னைத்தானே ரசித்தாள். நைட்டியோடையே சுத்திக்கிட்டு இருந்த மங்கை இப்போ தினமும் தலை சீவி ஒரு பொட்டு வச்சு அவளுக்கு பிடிச்ச அழகான காட்டன் புடவைய கட்டிட்டு தன்னைத்தானே கண்ணாடி முன்னாடி நின்னு ரசிச்சா. அவளோட அந்த புத்துணர்ச்சி வேலனை திரும்பி பார்க்க வச்சது. 7, அன்புக்காக கெஞ்சவில்லை. என் கூட பேசுங்க, தோப்புக்கு கூட்டிட்டு போங்கன்னு பிச்சை கேட்கறத நிறுத்தினாள். அவனோட கைய பிடிச்சு கெஞ்சுறத மொத்தமா நிறுத்திட்டு ஒரு ராணி மாதிரி கம்பீரமா இருந்தாள். 8, தன் உலகத்தை பெருக்கினாள். பழைய தோழிகளோட பேசினாள். மாங்காய வச்சு புதுசு புதுசா ஊறுகாய் செஞ்சு அதை சந்தையில் விற்க ஆரம்பித்தாள். அவளுன்னு ஒரு தனி அடையாளம். ஒரு வருமானம் வந்த உடனே அவளோட தன்னம்பிக்கை வானத்தை எட்டுச்சு. முக்கியமானதை மட்டும் பேசினாள். தேவையில்லாத ஊர்கதைய வேலன் கிட்ட கொட்டல. வீட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயத்த மிதானமா பேசினாள். அவளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்போ வீட்டுல ஒரு மதிப்பு வந்தது. 10, நிதானமான தைரியம். கடைசியா ஒரு நாள் வேலன் சத்தமா ஏன் இப்படி மாறிட்டன்னு கேட்டான். மங்கை பதட்டப்படாம அவன் கண்ணை நேருக்கு நேரா பார்த்து, நான் மாறல வேலன், என்னோட மதிப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் ஒரு மனசு இருக்கு, எனக்கும் மரியாதை வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நிதானமா யோசிச்சு பாருங்க, அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அமைதியா நடந்தா. மங்கையோட இந்த 10 மாற்றங்கள் வேலனை ஒரு வழிக்கு கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு அந்த மாம்பழத்தை பறிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ இப்போ மங்கையோட மனசு திரும்ப பெற நான் இன்னும் அதிகமா முயற்சி செய்யணும்னு அவனுக்கு புரிஞ்சது. அலட்சியம் செய்த அதே வேலன் இப்போ மங்கையோட ஒரு நிமிஷ பேச்சுக்காக ஏங்க ஆரம்பிச்சான். மங்கை தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காமலே தன் அன்பாலையும் அறிவாலையும் வேலனை தன் வழிக்கு கொண்டு வந்தா. சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வீடியோவா மட்டும் இல்லாம உங்க மனசுக்கு ஒரு சின்ன தைரியத்தையாவது கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். நாம இவ்வளவு காலமா அழுதுகிட்டு ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்திருப்போம்.
ஆனா இன்னைக்கு நான் சொன்ன இந்த 10 ரகசியங்கள் உங்க சிந்தனையில ஒரு தெளிவை உண்டாக்கி இருந்தா, இனிமே நானும் தைரியமா இருப்பேன், என் நிம்மதியை நான் பாத்துக்குவேன்னு ஒரு வைராகியம் உங்களுக்குள்ள வந்திருந்தா, தயவு செஞ்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய தம்பு கொடுக்கும். ஆமாங்கா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை இதே மாதிரி கஷ்டப்படுற இன்னும் 100 சகோதரிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். உங்க வாழ்க்கையில நடந்த சின்ன மாற்றங்களையோ இல்ல இந்த டிப்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறதையோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கதை கேள லிட்டில் ஸ்டோரி குடும்பத்துல இருக்கிற மத்த சகோதரிகளுக்கும் அது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.